ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்லிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னு இருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் பேசி பழகினின்னு இருக்காரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் எதை தான் சொல்கிறீங்க, ஜோக் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு இவ ஷாக்காகி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரியா இருக்குது, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டூ மச்சா தெரியலையா, இப்படி இல்லாமல் பேசுவீங்க அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபியான்ஸ் இருக்கான, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், அவனை கல்யாணம் பண்ணிட்டா நீ நல்லாவே இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று என்னடானா நீங்கள் வந்து அவ்வளோ சாஃப்டாக பேசிட்டு இருந்தீங்கன்னு இருக்க, அங்கே ஓமானம் போயிடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். பட் அவனை கட்டினா உன் வாழ்க்கையே பாலாயிடும், பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோ உனக்கு தேவையான எல்லாமே நான் தரேன் இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் எவ்வளோ டைம் சொல்கிறது, இதெல்லாம் சரி வராது அப்படின்ட்டு மறந்துடுங்க, அப்படியே விட்டுடலான்ட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்னை பிடிச்சங்காட்டி தானே, உனக்கு பயமாக தானே இருக்குது எங்கே என்கிட்ட வந்துடுவியோன்ட்டு, அதனால தானே இப்படி போகிறேன்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நான் தெரியாத மாதிரியே நடிக்காத அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன பேசினாலும் சரி ஹீரோக்கு தெரிஞ்சிருது, ஹீரோயினுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நீ வேணும்னே எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்க. உண்மையாக உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், எப்போவுமே கல்யாணங்கிறது ஒரு டீலாக தானே போயிட்டுருக்கு நம்ம காலத்தில். அதே மாதிரி தான் நானும் ஒத்துக்கிட்டேன், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்குது, நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கடைசியில் டீலுக்காக தான் கல்யாணம் பண்ணுறங்கிறதே ஓப்பனாக ஒத்துக்கிறா. ஆனால் வேறு எதுனா இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இருக்குதுமான்ட்டு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் நான் ஏதோ அசிங்கப்பட்டு வாழ்ந்துட்டேன், இனிமேல் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் யாருமே எனக்காக அப்பெல்லாம் பண்ணதே இல்லை. அதனால தான் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற உணர்ச்சியில் இதுக்கு மேலே நான் இப்பெல்லாம் சுதந்திரமாக இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் எனக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி நான் வேறு எதையுமே மனசில் நினச்சிக்கல, வேறு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேங்கிற மாதிரி அவள் கூலாக சொல்லிவிட்டு இனிமேல் என் பின்னாடி வராதிங்கன்ட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே இளவரசர் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா இப்போது நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ ஏன் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா எக்காரணது கொண்டு இளவரசர் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் தெளிவாக இருக்கா. அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்கிறது, ஒருவேளை நான் கீழானங்காட்டி தான் என்னோட புரிதல் உங்களுக்கு இல்லையாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் என்னன்னு சொன்னாலும் சரி, நான் எப்போயோ நான் என்ன நினைக்கிறேன்ட்டு என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாதீங்க, என்னோட ஸ்டேட்டஸை வச்சு என்னை எதிர்போடாதீங்க, ஏன்னா எனக்கு மனசில் தோணுதான் நான் பேசியிருக்கேன்ட்டு அவள் பாட்டுக்கு என்கிட்ட அவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் ஒன் சைடாகவே எடுத்துக்கிறேன், ஏதோ உன்னை பார்த்தேன் பிடிச்சேன் பேசினன்ட்டு எல்லாமே நான் எனக்குள்ளேயே புதிச்சுக்கிறேன். இனிமேல் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், ஆனால் நீ போய் உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாயிரு. இனிமேல் நான் உன்னை பிடிச்சி வைக்கவும் மாட்டேன். இது வரைக்கும் நீ ஓல்டாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு தெளிவாக சொன்னதுக்கு தேங்க்ஸ், நான் கிளம்புறேன், இனிமேல் வரமாட்டேன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இவளுக்கு கண்ணில் அழகே இருந்தாலும் இவ்வளோ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க. அவர் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ்ஸை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் தம்பிக்காரன் வரான். வரும்போதே அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பான் போல். இதுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக என்ன, இதெல்லாம் பண்ணணுமா என்னன்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா அந்த ரெண்டாவது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா இந்த மாதிரி எங்கள் தாத்தாவை கல்யாணம் பண்ணியிருப்பான்ட்டு உளறி இருப்பான். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஹீரோயின் எங்கன்னு இருக்க. அவங்க அம்மா அவள் வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அவள் என்ன பண்ணியிருக்கான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சீஃப் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்தவே கூடாதுன்னு இருக்க. ரெண்டாவது பையன் அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லி ஆகுவேன்ட்டு அவன் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க நேர்மையாக இருக்கணும்ன்ட்டு, நான் அதை தான் பண்ண போகிறேன்ட்டு இருக்க. ஒழுங்காக என்னோட பேர் இடத்துல வாடுறதா இருந்தா வாழு, அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்கோன்ட்டு ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா எப்படி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டாலும் சரி, அவள் குடும்பத்துக்காக அவள் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு 70 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள். ஏன் உனக்கு அந்த மாதிரிலாம் குடும்பத்தை காப்பாற்றணுன்ட்டு இல்லையா? நான் கடைசியாக வார்னிங் கொடுக்குறேன், என் பையனை கூட நான் பார்க்க மாட்டேன், ஒழுங்க நான் கொடுத்துல இடத்துக்கு இருந்துக்கோ அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் கல்யாணத்தை நிறுத்தவே கூடாதுன்ட்டு முடிவாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா வேற கிளம்பிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனுக்கு வாயில் தொண்டை வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வேற பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இனிமேல் குடும்பத்தை நீ தான்ப்பா பார்த்துக்கணுன்ட்டு இருக்க. இவனுக்கு வாயில் நல்லா வருது, எதுக்காக இப்படி என்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு போறீங்க, நிற்கிறா பாரு, எல்லாமே இவனானதான்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திட்டிட்டு அவன் கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் நீங்கள் எதுவும் தம்பியை தப்பாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்ட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா இந்த மாதிரி கல்யாணம் முடிய போது பார்த்துருந்துக்குமா அப்படின்ட்டு நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கொண்டு அவங்க ஒய்ஃப் இருப்பாங்களே அவங்க கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு அவங்க அம்மாவும் கல்யாணத்தெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம அமைச்சர் இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய அமைச்சர், அவன் பார்க்கலான்ட்டு போயிருக்கான். போகும்போதே அவன் நீ அரசருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவருக்கு தெரியுமா என்ன, அந்த மருந்தை கொடுத்துட்ருக்கே அதோட பின்விளைவெல்லாம் என்னென்னு தெரியுமா என்ன தைரியம் இருந்தால் அரசரையே மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்ப, இது மட்டும் உன் அரசருக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா இவனை அப்படியே பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. இவன் தான் காணிக்கை விழுந்து எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கானே, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க.
என்னை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணலனா அரசர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் அமைச்சர் வெறியாய சுற்றிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக கடலுக்குள்ளே உட்காந்து கப்பலில் நீந்து போயிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு 2 நாளாக பைத்தியம் பிடிச்ச மாதிரியே சுற்றிட்டு இருக்காரு. ஒருவேளை ஹீரோயின் கூட எதுனா சண்டையாக இருக்குமோன்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ காதுக்கே விழுந்துருது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் காதுக்கு கேட்குதுடான்ட்டு அவர் ஒரு பக்கம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றியே நினச்சிட்டு இருக்க. எதுனா ஒன்று நடந்துச்சா என்ன? மார்க்கெட்டில் போகிற ரூமரை பற்றி கேட்டிங்களா? இந்த மாதிரி அந்த சீஃப் மாட்டினான்ல, அது எல்லாத்துக்குமே அந்த கில்டாங் தான் காரணம். அவன் தான் புக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் தான் அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்கன்னு இருக்க. ஆனால் நம்ம இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கும்ல, அதுவே யார் எழுதுனதுன்னு தான் தெரியல. மேபி அது கில்டாங்க கூட எழுதியிருக்கலாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட்டு. வேற ஒரு ஆங்கிள் இருந்ததை விஷயத்தை கலாய்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டு வாங்க. அந்த ரெக்கார்டை யார் எழுதினா, எதுக்காக அப்படிலாம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும்ட்டு இளவரசரை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெக்கார்ட் மேலே ஃபுல் கவனத்தை செலுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இருந்தாலும் குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்குன்னு வந்த உடனே நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிடுறா பார்க்கறக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல். ஏன்னா அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுலே விருப்பம் இல்லையே. நீங்களாம் உட்காருங்க, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன்ட்டு அவள் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கும்போது தான் என்ன சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் குழந்தைகளெல்லாம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா ஜம்முன்னு கட்டிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாங்கு மாதிரி வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் கையில் எதுவுமே இல்லாமல் ஒரு கயிறு மட்டும் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் கட்டி விட்டுட்டு போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த புத்தரை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம இளவரசர் இருக்கார்ல, அவரும் நடந்து போயிட்டு இருக்க. இந்த புத்தர் அதே மாதிரியே அவங்ககிட்டயும் போகிறாரு. போகும்போது எல்லாரும் வளர்க்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த பாங்க் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரியே ஒரு கயிறு நம்ம ஹீரோ கையிலேயே கட்டி விட்டுறாரு. கட்டி விட்டோடனே சரி என்ன எனக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம பாடி கார்டுக்கெல்லாம் சரியான காண்டாயிடுது. அதெல்லாம் நல்லவங்களுக்கு தாண்டா கிடைக்கும் அப்படின்ட்டு இளவரசரும் சரி ஹீரோயினும் சரி அந்த மாதிரி ஒரு கயிறை வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்க. இளவரசர் மலையை பார்க்குறாரு. பட் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒன்று நாளைக்கு ஹீரோயினோட கல்யாணம் அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதையவே நினச்சிட்டு இவர் அப்படியே சோகத்தில் எதுவுமே பேசாமல் கீழே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கூட அப்படிதான் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு மழை பெய்யுதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளுக்கும் அந்த மலையை பார்க்கும்போதுலாம் இளவரசர் ஞாபகம் தான் வருது. ஆனால் தம்பிக்காரனுக்கு மழை பெஞ்ச உடனே சரி காலையில் என்ன இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வானமே அழுகுது போகிற இவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனக்கோலத்தில் வந்து என்னன்னா இப்படி மழை பெய்யுதுங்கிற மாதிரி அவன் தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே காண்டாயிடுச்சு. இப்போ நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, இப்படி அழகாக இருந்துட்டு நீ யாரை கல்யாணம் பண்ண போகிற, எதுக்காக இப்படி எங்கள் உயிரை வாங்குற அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் இந்த உண்மையை ஹீரோயினோட அம்மாக்கே சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாலாம் அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டாங்க. 70 வயசால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னம்மா பண்ண போறேன்னு இருக்க, இவ்வளோ நாள் நான் இருந்த வரைக்கும் போதும், இவ்வளோ நாள் நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதுன்னு இருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி மண்டை கலவை ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் வேணாமா அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமா, அதில் நிம்மதியாக இருக்க முடியுமா, அங்கே போனால் நான் அதையாச்சும் இருப்பேன், இவ்வளோ நாள் நான் எப்படியோ கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நல்லா இருக்கேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் முடியவே முடியாதுன்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் இந்த வீடு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நடுத்தரவில் தான் நிற்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் யார் பார்த்துப்பா, அட்லீஸ்ட் நானாச்சும் செக்யூராக இருந்தால் தானே உங்களை நான் பார்த்துக்க முடியும், நம்ம குடும்பத்தோட பொறுப்பையும் நான் தானே சுமக்கணும், இப்போ அப்பாவுக்கும் வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்துக்கு கஷ்டப்பாக பேசிகிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு அழுகவே வருது. என் பொண்ணு இந்த நிலைமைக்கு நானே கல்லாக்கிட்டேனே அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. பட் அவனால் எதுவுமே பேச முடியல. அவள் சைலண்ட்டாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்க. 2வது பையன் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறல அந்த பொண்ணை பார்க்குறக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்ட்டு இவ கூப்பிட்டுருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அவன் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஒரு காணிக்கை வச்சுருக்கீங்களே அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்லுவேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பான்ல, அதை மனசில் வச்சுட்டு இல்லை என்னால் இந்த மாதிரி உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதுன்னு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லை, எனக்காக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இதே மாதிரியே நீ பரவாயில்லன்ட்டு இருந்தால் உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ தேவையில்லாத கஷ்டம்லாம் படணும், கடைசியில் நீயே வெறுக்கிற மாதிரி இருக்கும், அதனால இப்போவே கல்யாணத்தை நிறுத்திடு, நான் சொன்னேன் எதுனா தப்பாயிடும்னு இருக்க. நீங்கள் அவசரத்தில் போடுறீங்க, அதனாலயே இப்படி கூட முடிவு எடுக்கலான் இருக்க. அவசரம்லாம் இல்லை, யோசிச்சு எடுத்தது தான். நீ மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யாரா இது இப்போ இல்லை இந்நேரத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறதுன்ட்டு பார்த்தா இது ஒரு இலை மாதிரி இருக்குது. என்ன இது, என்னோட ஷூவை யார் இந்த இலைக்குள்ளெல்லாம் மூடி கொடுத்ததுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறா. பட் அப்போ பல்லாக்கெல்லாம் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்கு. அந்த இலையை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி இளவரசரோட இவன் மலையில் நினைச்சிட்டு இருப்பா பார்த்தீங்களா, அப்போ இளவரசர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வச்சுட்டு விளையாடி
விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் இந்த இலை இளவரசர் கூட கொடுத்தது அன்றைக்கி தான் நம்ம வாங்கணுன்ட்டு இருக்க இளவரசரும் நம்ம ஹீரோயினுக்கு தான் கிஃப்ட் அனுப்பி வச்சுட்டு அதே மாதிரி மலையை பிடிச்சிட்டு நினைஞ்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த ஷூவை பார்த்தோன்னே மனசே இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கிறா. ஏதோ அவள் தான் ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே அவள் எடுத்து உள்ளே வச்சுட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரெண்டாவது பையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பல்லாக்கில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு சரியான காண்டாயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பல்லாக்கு இழுத்துட்டு இருக்கான். என்னடா இதுன்னு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் பிடிக்காதா, இதோ இந்த கல்யாணத்தை இப்போவே நான் நிறுத்துறேன் பாருன்ட்டு அவன் பல்லாக்க உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, உனக்கு என்ன அப்படி வியாபாரம் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம், அப்படியே பலர்னு நடஞ்சிடுறா. நீங்கள் என்னதான் பேசினாலும் பண்ணாலும் சரி, நான் போக தான் போகிறேங்கிற மாதிரி ஹீரோயின் எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்க. இவனா ஆடி போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு போகவும் விருப்பம் இல்லைனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறா. போனாங்க எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ருன்னு பார்த்தா கடைசியில் இவனோட கல்யாணம் படிக்க போகிறான்ல அந்த 70 வயசு கிழமை, அவன் பார்த்தீங்கன்னா செத்துட்டான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாடி கார்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு கான்ஸ்டபிள், அவர் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு அந்த சீஃபை பார்க்கலான்ட்டு போனால் அங்கே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கு, எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காங்கல்னு பேர் எழுதி வச்சிருக்க. அவனுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, ஏன்னா அதை தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு. அதுவும் ரத்தத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இளவரசர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்ககிட்ட வாங்க சரக்கடிக்கலான்ட்டு பாடி கார்டு வந்து கூப்பிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி முதல் நாளையே விதவையாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட முதலாளி தான் இந்த சீஃப் இருக்கான்ல, அவன் செத்துட்டான்ட்டு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இந்த முதலாளி வாங்கிட்டாருன்ட்டு ஹீரோயினுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே ஒரு மேட்ரு நடந்தாச்சு, என்ன தெரியுமான் இருக்க, என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இந்த மாதிரி சீஃப் இருக்கார்ல, அவர் செத்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி அப்படின்னு ஹீரோயின் கேட்குற. இந்த காங்கல் இருக்கான்ல, அவன் தான் கொண்டுட்டான்னு ஊருக்குள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போகிறான். ஹீரோயினுக்குன்னா பகீர்னு ஆயிடுச்சு. எப்படா காங்கல் கொண்டிருக்க முடியும், நான் தான் ஒன்றுமே பண்ணலையேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம எப்படியாச்சும் போய் இதை பார்த்தே ஆகணுமேட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளோட கெட்டப் போட்டு போய் பார்க்குறா. பட் அந்த போகிற வழியில் பார்த்தா அந்த சீஃபோட வீட்டில் பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காங்கில கைது பண்ணுங்கன்னு இருக்காங்க. நாங்கள் விசாரிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, காங்கல் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் சொல்லியிருக்காருல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2 சிப்பாய்கள் வேறு நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே எல்லாத்தோட அட்டென்ஷனும் கரெக்டாக இவன் மேலே தான் வந்துடுது. அவங்கள நம்ம ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் தப்பிச்சு விடலான்ட்டு அதில் இதுலேயே தூக்கிட்டு இருக்கன்ட்டு கரெக்டாக எங்கேயோ வலிக்கி விட்டுறா. இதுக்கு மேலே நம்ம ஹீரோயினோட ஓடவும் முடியல. அவள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. பட் அவள் விழுந்த இடத்துல அவள் தலையில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி தான் தெரியுது. இளவரசரும் சரி நம்ம ஹீரோயினும் சரி 2 பேரும் அவங்க இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த கையில் தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. 2 பேத்துக்குமே நடுவில் முழிப்பு வருது. ஃபர்ஸ்ட் முழிப்பு நம்ம ஹீரோயினுக்கு தான் வருது. பார்த்தா அவள் ஏதோ அரண்மனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, என்னோட உடம்புல எல்லாம் பட்டு துணியெல்லாம் இருக்கு, இங்கே தான் நான் இருக்கேன்ட்டு அவள் ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. இங்கே இளவரசர் கண்ணு முடிக்கிறாரு, காட்டில் இருக்காங்க. என்ன இது, நான் நடுக்காட்டில் இருக்கேன், இங்கே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. வாய்ஸு கூட பொண்ணு மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் கண்ணாடியை பார்த்தா இளவரசர் தெரிகிறாரு. அப்படியே 2 பேரும் உடம்பு மட்டும் மாறிட்டு ஆளுகளோ அப்படியே கூடு விட்டு குஞ்சு பாந்துட்டு 2 பேரும் ஷாக்ல இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்லாம் காமெடினாலே காமெடி பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.